அனைவருக்கும் வணக்கம். திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் மொழிபெயர்த்த சிறந்த கதைகள் 13. முதல் கதை, சிறப்பு பரிசு. என்ன மோசமான பையன், அவனை உதைக்க வேண்டியதுதான். மற்ற பையன்களோடு அவன் சண்டை போடுவது பற்றியும் அதிகம் கேள்விப்படுகிறேன். அவனை கூப்பிடு. மோகன், ஏய் மோகன் என்று தலைமை ஆசிரியர் தன் பியூனை கூப்பிட்டார். அவர் குரலின் வெடிப்பை கேட்டே தலைமை ஆசிரியர் வெகு கோபமாக இருக்கிறார் என மோகன் புரிந்து கொண்டான். உள்ளே விரைந்து வந்து, என்ன ஐயா என்று பணிவுடன் கேட்டான். சீக்கிரம் போய் 5ஆம் வகுப்பு தீபனை கூட்டி வா என்று அவர் கட்டளையிட்டார். தீபன் பதுமணி கிராமத்தின் குமாஸ்தாவான ரத்தனின் 2வது மகன். தோற்றத்தில் மெலிந்திருப்பினும் பலசாலி. சற்று கருப்பு நிறம், ஒளி நிறைந்த கண்கள் கொண்டவன். படிப்பில் கெட்டி. ஆனால் வீட்டிலும் வெளியிலும் சதா ஏதாவது விஷமத்தனங்கள் செய்து வம்பில் சிக்கிக்கொள்வான். அவனாக வலிய சண்டைக்கு போக மாட்டான். ஆனால் யாராவது அவனை வம்புக்கு இழுத்தால் பதிலடி கொடுக்க அவன் தயங்குவதில்லை. அதாவது, எந்த சண்டைக்கும் நான் போகமாட்டேன், வந்த சண்டையை நான் விட மாட்டேன் என்பது போல. தன் வயது பையன்களிலேயே அவனே தலைவன். அவர்களுக்காக பரிந்து அடிதடியில் இறங்க அவன் எப்பவும் தயாராக இருந்தான். அவன் பிரபலமானவன். அவன் சகாக்கள் அவனை மதித்தார்கள். கிராமத்தின் ஆரம்ப பள்ளியில் கற்று முடிந்ததும் தீபன் 15 மைல்களுக்கு அப்பால் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு போனான். தன் மாமாவுடன் 1 வருடம் தங்கியிருந்தான். மீண்டும் ஊருக்கு வந்து அவன் ஞானபீடம் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறான். ஊரிலிருந்து 1.5 மைல் தூரத்தில் இருக்கிறது அது. அவன் ஞானபீடம் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து 1 மாதம்தான் ஆகிறது. அதற்குள் அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது. பதுமணி கிராமத்தின் கடைக்காரன் ஹரன். அவன் தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டான். தீபனும் பல சிறுவர்களும் சேர்ந்து முன்தினம் மாலையில் அவன் கடை மீது கற்களை வீசினார்களாம். அவன் தவறு எதுவும் செய்யவில்லையாம். தீபன் தான் அந்த கும்பலுக்கு தலைவன் என்றும் கூறினான் அந்த ஹரன். தீபன் பியூனுடன் சேர்ந்து வந்தான். தலைமை ஆசிரியரை பயத்துடன் பார்த்து தலைகுனிந்து நின்றான். அவர் பிரம்பை ஆட்டியவாறு, நீதானே தீபன் என்று அதட்டினார். ஆமாம் சார் என்று தீபன் பணிவுடன் சொன்னான். கடைக்காரனை காட்டி, இவரை உனக்கு தெரியுமா என்று தலைமை ஆசிரியர் கேட்டார். தெரியும் சார், எங்க ஊர் கடைக்காரன் தான் இவன். சரி, நேற்று மாலை நீயும் உன் நண்பர்களும் கூடி இவன் கடை மீது கல்லெறிந்தது உண்மைதானா? ஆமாம் சார், நானும் எனது நண்பர்களும் இவன் கடை மீது கல் வீசியது உண்மைதான். ஏன் ஏன் அப்படி செய்தாய் சொல் என்று தலைமை ஆசிரியர் முழங்கினார். ஐயா, இவன் ஏய்க்கிறான். அதிக விலை வாங்கி கொண்டு சாமான்களை குறைவாய் தருகிறான். மேலும் இவன் புதுரக தாழ்பை ஒன்றை உபயோகிக்கிறான். அதன் அடியில் கனத்த தாள்கள் ஒட்டி இருக்கின்றன. நேற்று முன்தினம் நாங்கள் இவனிடம் 1 கிலோ பருப்பு வாங்கினோம். வீட்டில் அதை நிறுத்த பொழுது 800 கிராம் தான் இருந்தது. பையில் இருந்த தாள் 50 கிராம் கனம் இருந்தது. 150 கிராமுக்கு நிலுவையில் கள்ளத்தனம் செய்திருக்கிறான். இது ஊர் முழுவதும் தெரிந்த விஷயம். நேற்று இதை நான் இவனிடம் கேட்டேன். இவன் என்னை திட்டி வெளியே அனுப்பிவிட்டான். அதனால்தான் நானும் மற்றவர்களும் இவன் கடை மீது கல் வீசினோம் என்று கூறினான். தலைமை ஆசிரியர் கடைக்காரனை நோக்கினார். அவன் முகம் சிவந்திருந்தது. தலைமை ஆசிரியர் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு தீபன் பக்கம் திரும்பி, அப்படி இருந்தாலும் நீ செய்தது சரியல்ல. பிறர் பொருளை சேதப்படுத்துவது தவறு. கடைக்காரன் ஏமாற்றினால் அதை கவனிக்க வேண்டியது அரசு அல்லது ஊர் பஞ்சாயத்தின் பொறுப்பு. அது உன் வேலை அல்ல. கையை நீட்டு என்றார். தீபனுக்கு பிரம்பினால் 5 அடிகள் கிடைத்தன. அவன் வகுப்புக்கு திரும்பியதும் சக மாணவர்கள் அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கேலியாக சிரித்தார்கள். சில தினங்களுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தது. அந்த வட்டாரத்தில் தொல்லை கொடுத்து வந்த ஒரு முரட்டு காளை சம்பந்தப்பட்டது அது. அது பல பேரை முட்டி தள்ளி இருந்தது. யாராவது கம்புடன் அதை நெருங்கினால் அது அவர்களை தாக்கும். அதை கண்டு அனைவரும் பயந்தனர். அந்த காளையின் மூர்க்கத்தனம் தீபனின் வீரத்தை தூண்டியது. இரு தடிமாடே, நான் உன்னை அடக்குகிறேன் என்று அவன் முனகினான். பள்ளி இடைவேளையின் பொழுது
அவன் ஒரு கம்பு துண்டும் கயிறும் எடுத்துக்கொண்டு மெதுவாக காளையை அணுகினான். காத்து நின்று சரியான சமயம் பார்த்து அதன் முதுகு மேல் தாவி ஏறினான். குதிரைக்கு கடிவாளம் மாட்டுவது போல் கயிற்றை காளையின் வாயில் திணித்தான். காளை திடுக்கிட்டு திகைத்தது. தன் முதுகு மேல் இருந்த கனத்தை உணர்ந்ததும் அது கால்களை உதைக்கவும் துள்ளி குதிக்கவும் தொடங்கியது. தொல்லை தருபவனை உதறி தள்ளலாம் என எண்ணி வேகமாக பயந்து ஓடியது. இதற்குள் பள்ளி இடைவேளை முடிந்தது. வகுப்பு ஆரம்பித்து விட்டது. ஆனால் தீபன் காளையை அடக்குவதிலேயே கருத்தாக இருந்தான். துள்ளி குதிக்கும் முரட்டுக்காளையின் முதுகிலிருந்து கீழே விழாதபடி அவன் கயிற்றை இறுக பற்றி கொண்டு சமாளித்தான். காளையின் முதுகில் தட்டினான். இது காளைக்கு மேலும் வெறியூட்டியது. அது பள்ளி வளாகத்தினுள் பாய்ந்தது. 7ஆம் வகுப்பு அறைக்குள் புகுந்தது. ஆசிரியரும் மாணவர்களும் பதறி அடித்து சிதறி ஓடினர். முட்டி மோதிக்கொண்டு அறைக்கு வெளியே ஓடினார்கள். பலர் தவறி விழுந்தனர். ஆசிரியர் ராஜா சகாரியா வெளியில் ஓடி தப்பித்தார். வெறித்தனமாய் தாவி குதித்த காளையின் கொம்புகள் பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து போயின. இறுதியில் மிரண்டு விட்ட காளை அரண்டு கதறி பள்ளி மைதானத்திற்கு ஓடி தள்ளாடி விழுந்தது. சில கணங்களில் துள்ளி எழுந்தது. திரும்பி பார்க்காமலேயே தப்பினோம் பிழைத்தோம் என்று பாய்ந்து ஓடியது. ஆகவே தீபன் பேரில் மற்றொரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த முறை ஆசிரியர் ராஜா சகாரியா முறையிட்டார். தலைமை ஆசிரியர் கோபத்தால் வெகுண்டார். அந்த பையன் ஓயாத தொல்லையாக தொந்தரவு தருபவனாக இருக்கிறானே. மாணவர்கள் மட்டுமின்றி பள்ளி கட்டிடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தீபனை மீண்டும் வரவழைத்தார். பணியாள் மோகனோடு தீபன் வந்தான். அவனை கண்டதும் தலைமை ஆசிரியரின் கோபம் பொங்கியது. நீ ஒரு துஷ்டன், ஏன் அந்த காளையை நீ வகுப்பறைக்குள் ஓட்டினாய் என்று பிரம்பை ஆட்டிக்கொண்டே அவர் கேட்டார். தலை குனிந்து நின்ற தீபன் சொன்னான், ஐயா, நான் அந்த காளையை வகுப்புக்குள் ஓட்டவில்லை. அதை அடக்குவதற்காகத்தான் அதன் முதுகில் சவாரி செய்தேன். ஆனால் அது சடார் என்று அறைக்குள் பாய்ந்து விட்டது. பள்ளி நேரத்தில் காளை சவாரி பண்ணும்படி உனக்கு யார் சொன்னது? கையை நீட்டு. தீபன் தலைமை ஆசிரியரின் பிரம்பால் 15 அடிகள் பெற்றான். அவனை சக மாணவர்கள் மீண்டும் சிரித்து கேலி செய்தார்கள். பள்ளிக்கூடத்தில் கெட்ட பையன் என்ற பட்டம் அவனுக்கு கிடைத்தது. வெகு சீக்கிரமே பள்ளியில் ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டது. அது கூறியது என்னவென்றால், 5ஆம் வகுப்பு தீபன் 7ஆம் வகுப்பினுள் ஒரு காளையை ஓட்டி ஆசிரியரையும் மாணவர்களையும் நிலைகுலைய செய்ததற்காகவும் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்ததற்காகவும் 15 பிரம்படிகள் பட்டான். மேலும் நஷ்டத்துக்கு ஈடுகட்ட ரூபாய் 25 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறான். இனியும் இதுபோல் குற்றம் ஏதேனும் செய்தால் தீபன் பள்ளியிலிருந்து நீக்கப்படுவான் என்று அது முடிந்திருந்தது. சில பையன்கள் எச்சில் துப்பும் சாக்கில் வகுப்புகளை விட்டு வெளியே வந்து தீபனை நோக்கி பழிப்பு காட்டினர். அதே தினம் மாலை தலைமை ஆசிரியர் வீடு திரும்பி தேநீர் பருகிவிட்டு உலாவ கிளம்பினார். இது அவரது தினசரி பழக்கம். அவர் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இருள் சூழ்ந்தது. அந்த வேளையில் பள்ளியில் கெட்ட பையன் என்று பெயர் வாங்கிய தீபனை அவர் பார்த்தார். ஒரு கிள பிச்சைக்காரியின் கையை அவன் பற்றி இருந்தான். அவளது பிச்சை கூடையை தன் தலையில் சுமந்து வந்தான். அவனது வகுப்பை சேர்ந்த 2 பையன்கள், படிப்பில் முதன்மையான நரேனும் மகேஷும் அவனை கேலி செய்தபடி அருகில் நடந்தார்கள். கிழவிக்கு கடுமையான ஜுரம். அவளால் நடக்கவே முடியவில்லை. அந்த நிலையில் கூடையை சுமப்பது எப்படி? கிழவியின் சிரமத்தை கண்ட தீபன் அவள் கூடையை தன் தலை மீது வைத்துக்கொண்டு அவள் கையை பிடித்தபடி, பாட்டி, என்னை பிடித்துக்கொள், நான் உன்னை உன் இடத்துக்கு கூட்டி போகிறேன் என்றான். நரேனும் மகேஷும் தலைமை ஆசிரியரை கண்டதும் வணக்கம் தெரிவித்தார்கள். தீபனை கேலியாக பார்த்து முறுவலித்தார்கள். தீபனின் கெட்ட செயல் ஒன்றை அவரே நேரடியாக பார்த்து விட்டார் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு. ஆசிரியர் கிழவியை விசாரித்தார். தீபன் தனக்கு உதவி புரிய முன் வந்ததை அவள் விவரித்தாள். குரல் நடுங்க அவள் தீபனை காட்டி, இந்த அருமை பிள்ளை வந்திராவிட்டால் நான் இன்னும் தெருவிலேயே விழுந்து கிடப்பேன். கடவுள் அவனை காப்பாற்றட்டும். நான் சிரமப்படுவதை இந்த 2 பையன்களும் பார்த்தார்கள். ஆனால் உதவவில்லை. உதவிக்கு வந்த அருமை பிள்ளையை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிழவி மூச்சு விட திணறினாள். தலைமை ஆசிரியர் நரேனையும் மகேஷையும் திட்டினார்.
கிழவியை அவளிடத்தில் கொண்டு விடும்படி அவர் தீபனை கேட்டுக்கொண்டார். 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் தலைமை ஆசிரியர் உலாவ போய்விட்டு வீடு திரும்பும் வேலை வழியில் முரட்டுக்காலை ஒரு கால் முறிந்து கீழே கிடப்பதையும் அதன் அருகில் தீபன் மண்டியிட்டு இருப்பதையும் கண்டார். அவன் காளையின் அடிபட்ட காலுக்கு ஏதோ மருந்து தடவி கட்டி கொண்டிருந்தான். அவன் கண்களில் நீர் வழிந்தது. தலைமை ஆசிரியர் நெருங்கி வந்து நிற்கவும் அவன் திடுக்கிட்டான். கரம் கூப்பி அவரை வணங்கினான். நீ இங்கே என்ன பண்ணுகிறாய் தீபன் என்று அவர் கேட்டார். ஐயா, யாரோ சில துஷ்ட பையன்கள் காளையின் காலை முறித்திருக்கிறார்கள். அது ரொம்ப வேதனைப்படுகிறது ஐயா. ஊமை பிராணிகளை வதைப்பது தவறில்லையா என்றான் தீபன் வருத்தமாய். அன்றொரு நாள் இதே காளையின் மீதுதானே நீ சவாரி செய்தாய்? இது துஷ்ட மிருகம், இதை அடக்க வேண்டும் என்று சொன்னாயே. இன்று இது உன் பார்வையில் நல்ல பிராணியானது எப்படி? ஐயா, இது கொடிய மிருகமாகத்தான் இருந்தது. ஆனால் நான் சவாரி செய்த நாள் முதல் இது திருந்து விட்டது. மனிதர்கள் முட்டுவதை விட்டுவிட்டது. அத்தோடு அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி போகிறது. இதை அவர்கள் அடித்திருக்க கூடாது. இது மிகவும் வேதனைப்படுகிறது. நான் சில மூலிகைகளை மென்று அந்த கூளை வைத்து அடிபட்ட காலுக்கு கட்டு போட்டிருக்கிறேன். அது காயத்தை குணப்படுத்தும் என்று என் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் என தீபன் சொன்னான். அந்த காலைக்காக அவனுள் அனுதாபம் நிறைந்தது. அது அவன் கண்களில் நீர்வழியாக வந்தது. தலைமை ஆசிரியர் சிந்தனையில் ஆழ்ந்து நின்றார். பிறகு தீபன் முகத்தை பார்த்தார். அவனை பிரியத்துடன் தட்டி கொடுத்தார். எதுவும் பேசாது நடக்கலானார். அவர் கண்கள் பனித்திருந்தன. ஞானபீடம் உயர்நிலைப்பள்ளியின் பரிசளிப்பு விழா நாள். பல்கலைக்கழகத்தின் முதல்வர் விழாவுக்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டிருந்தார். இந்த முறை பள்ளியில் மிகச் சிறந்த நடத்தை உடைய மாணவனுக்கு ஒரு விசேஷ பரிசு வழங்குவது என்று தலைமை ஆசிரியர் தீர்மானித்திருந்தார். 3 நூல்கள், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரது வாழ்க்கை வரலாறுகள் பரிசாக வழங்கப்பட இருந்தன. வகுப்புகளில் மாணவர்கள் விசேஷ பரிசு பற்றி விவாதித்தனர். 5ஆம் வகுப்பு நரேன் கேலியாய் தன் அருகில் இருந்த மகேஷிடம் உறக்கச் சொன்னான். உனக்கு தெரியுமா மகேஷ், நான் நடத்தை கூறிய பரிசு தீபனுக்குத்தான் என்று எல்லோரும் கேட்க உறக்கச் சொல்லி சிரித்தான். தீபனின் முகம் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் சிவந்தது. பூமி பிளந்து தன்னை விழுங்காதா என அவன் எண்ணினான். விழா தொடங்கியது. விழா தலைவருக்கு வரவேற்பு நிகழ்ந்த பின் செயலறிக்கை படிக்கப்பட்டது. பிறகு இசை, நடனம், கவிப்பொழிவுகள் ஆகியவற்றை மாணவர்கள் நிகழ்த்தினர். தலைவர் உரை தொடர்ந்தது. மற்றும் சிலர் பேசினர். அடுத்த பரிசுகள் தரப்பட்டன. பரிசு பெற்றவர்கள் முகங்களில் மகிழ்ச்சியும் பெருமையும் பொங்கின. விசேஷ பரிசு அறிவிக்கப்பட அனைவரும் ஆவலோடு காத்திருந்தனர். தலைமை ஆசிரியர் அறிவித்தார். மாண்புமிக்க தலைவர் அவர்களே, மாணவர்களே, மாணவிகளே, சிறந்த பண்புள்ள மாணவனுக்கு உரிய விசேஷ பரிசு 5ஆம் வகுப்பைச் சேர்ந்த திரு தீபன் ஹசாரிகாவுக்கு வழங்கப்படும் என்றார். ஆசிரியர்களும் மாணவர்களும் திகைப்படைந்தார்கள். நரேன், மகேஷ் இருவரும் முகங்களும் விசித்திர மாண்புமிக்க தலைவர் அவர்களே, மாணவர்களே, மாணவிகளே, சிறந்த பண்புள்ள மாணவனுக்கு உரிய விசேஷ பரிசு 5ஆம் வகுப்பைச் சேர்ந்த திரு தீபன் ஹசாரிகாவுக்கு வழங்கப்படும் என்றார். ஆசிரியர்களும் மாணவர்களும் திகைப்படைந்தார்கள். நரேன், மகேஷ் இருவருடைய முகங்களும் விசித்திரமாய் மாறின. தீபனுக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. எழுந்து சென்று பரிசை பெறுவதற்கு அவனுக்கு துணிவு வரவில்லை. தலைமை ஆசிரியர் திரும்பவும் அறிவித்தார். தீபன் ஹசாரிகா 5ஆம் வகுப்பு. அவன் தலை சுழன்றது. இது உண்மைதானா? பள்ளியின் கெட்ட பையன் என கருதப்பட்ட அவனுக்கா சிறந்த பண்புக்குரிய பரிசு? தீபன் எழுந்தான். தலைவரிடம் போய் வணக்கம் கூறி பரிசை வாங்கினான். வயதான பிச்சைக்காரிக்கு தீபன் உதவியதையும் அடிபட்ட காலிக்கு சிகிச்சை செய்ததையும் தலைமை ஆசிரியர் விவரித்தார். அவர் தன் சொந்த பணத்திலிருந்து 5 ரூபாயும் தீபனுக்கு அளித்தார். கைத்தட்டல் ஓசையால் மண்டபம் அதிர்ந்தது. தீபனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ஒளிர்விட்டது. அடுத்த கதை, கர்வத்தின் விலை. ஒரு முத்து மதிப்புமிக்கதாக இருந்தால்
அது விலை மதிப்பற்றது என்பார்கள். முத்துக்கள் சிப்பி புழுக்களில் விளைகின்றன. புழுக்கள் சிப்பிகளுக்குள் வசிக்கும். அவை சமுத்திரத்தின் அடியில் கிடக்கும். அப்படிப்பட்ட சிப்பி புழு ஒன்றின் கதைதான் இது. இந்த புழு தன்னிடம் தானே பெரும் மகிழ்வு கொண்டிருந்தது. உலகத்திலேயே தான் அதி முக்கியமான ஜீவன் என அது நம்பியது. உண்மைதான், பட்டுப்புழுவும் பயனுள்ளதே. ஆனால் பட்டு முத்துக்களை போல அதிக விலை பெற்று தருவதில்லை. எனவே தன்னை பற்றி உயர்வாக எண்ணுவது தகும் என்று சிப்பி புழு கருதியது. ஒரு நாள் கடலில் பெரும் புயல் வீசியது. அலைகள் உயரமாய் வீசிக்கொண்டு வெறியோடு இருந்தன. இயற்கையே பயங்கரமாக தோன்றியது. அதனால் நமது சிப்பி புழு மென்மையான தன் கூட்டை மூடிக்கொண்டு கடலின் தரையில் உறுதியாக கிடந்தது. முயன்று பாதுகாப்புக்காக கரைக்கு போவது தன் தகுதிக்கு கீழானது என்று அது எண்ணியது. அலைகள் வலிமையாக இருந்ததால் அதன் தீர்மானத்துக்கு மாறாக புழுவும் அதன் சிப்பியும் வாரி எடுக்கப்பட்டு கரை மீது எரியப்பட்டன. திறந்த கடற்கரையில் தான் இருப்பதை கண்ட புழு எச்சரிக்கையாக தன் சிப்பி மூடியை உயர்த்தியது. இடுக்கு வழியை உலகை பார்த்தது. அப்படி அது பார்க்கும் பொழுதே மற்றொரு பெரிய அலை அதை தூக்கி மேலும் தள்ளி மணலில் விட்டெறிந்தது. இப்போது உண்மையிலேயே கலவரமான நிலைமைதான். அலைகள் அதன் மேலே புரண்டன. அதை உருட்டி புரட்டின. ஆயினும் அதை மறுபடியும் கடலுக்குள் இழுக்க போதிய பலம் அவற்றில் எதற்கும் இல்லை. அப்பாவி சிப்பி புழு அந்த இடத்திலேயே கிடந்தது. கடலுக்குள் திரும்பி போக வழியே இல்லை. அது மிகவும் கோபம் கொண்டது. கரை அருகில் ஒரு சிறு மரம் நின்றது. அதில் ஒரு காகம் நெடுநேரமாக இருந்து சிப்பி புழு படும் பாட்டை கவனித்துக் கொண்டிருந்தது. முடிவில் அது கீழே வந்தது. தன் அழகால் சிப்பி மீது தட்டி யாரது உள்ளே, கதவை திற என்று அதட்டலாய் கூறியது. சிப்பி புழு அதிருப்தி அடைந்தது. யாரோ மோசமான கலிசடை என்னை தொந்தரவு செய்கிறது என்று அது தனக்குள் சொல்லிக் கொண்டது. பிறகு யாரது என்று கத்தியது. நான் கலிசடை இல்லை, நான் ஒரு காகம், அதிலும் புத்திசாலி காகம். கதவை திறந்து வெளியே வா என்றது காகம். நான் ஏன் திறந்து வெளியே வர வேண்டும் என்றது சிப்பி புழு. சும்மா பேசி மகிழ, அவ்வளவுதான் என்று காகம் மென்மையாக சொன்னது. எனக்கு பேச நேரமில்லை, நான் வெளியே வரவில்லை என்றது சிப்பி புழு. நல்லது, ரொம்ப சரி. ஆனால் அங்கே உள்ளே நீ என்ன பண்ணுகிறாய்? நான் முத்து உண்டாக்குவதில் கருத்தாக இருக்கிறேன். மேலும் உன்னை போன்ற அசிங்கமான அழுக்கற்ற ஒரு ஜந்துவுடன் நான் ஏன் பேச வேண்டும் என்று சிப்பி புழு மிடுக்காக கூறியது. ஓஹோ, எவ்வளவு மண்டகனம் என்று காகம் சிரித்தது. என் அருமை நண்பனே, நான் விரும்பியதெல்லாம் கடலின் அமைப்பு, அளவு பற்றிய சில கேள்விகளை உன்னிடம் கேட்கலாம் என்பதுதான். இந்த பரந்த உலகம் பற்றிய சில விஷயங்களை உன்னிடம் சொல்லவும் விரும்பினேன். ஏன் என்னிடம் சொல்ல விரும்புகிறாய்? ஏனென்றால் எனக்கு அறிவியலில் அதிக ஆர்வம். நான் ஒரு பல்கலைக்கழகத்தின் கூரை மேல் வசிக்கிறேன். அறிவியல் பேராசிரியரின் சொற்பொழிவுகளை கேட்கிறேன். அதனால் அறிவியலில் எனக்கு விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கடல் பற்றியும் அங்கு நடப்பது குறித்தும் கேட்டறிய விரும்புகிறேன். புறா மூட்டைகள், குருவி மூட்டைகள் எல்லாம் அங்கு உள்ளனவா என்று அப்பாவியாய் கேட்டது காகம். என்ன பிதற்றல் என வெடுக்கென பேசியது சிப்பி புழு. புறாக்களும் குருவிகளும் கடலில் இருப்பது போலல்லவா நீ பேசுகிறாய்? அதைத்தானே நான் உன்னிடம் கேட்டறிய விரும்பினேன். மடத்தனமான கேள்விகள் கேட்காதே என்றது சிப்பி புழு. கடலில் என்னை போல் லட்சக்கணக்கான சிப்பிகள் இருக்கின்றன. ஆனால் அனைத்திலும் நானே பெரியவன். அதனால் நான் மற்ற சிப்பிகளுடன் பேசுவதில்லை. ஆயிரம் வகை வர்ண மீன்கள் இருக்கின்றன. பல்லாயிரம் வகை செடிகள் இருக்கின்றன. அவ்வளவுதான். உன்னை போன்ற முட்டாள்தனமான அசட்டு பிராணிகள் அங்கு இல்லவே இல்லை என்றது சிப்பி புழு. காகம் சிரித்தது. நீ என்னை முட்டாள் என்பதில் எனக்கு கவலை இல்லை. உண்மையில் நான் முட்டான் இல்லை. நான் ஒரு காகம், அதிலும் புத்திசாலி காகம். ஆனால் நண்பனே, நீ இதையெல்லாம் உன் சிறிய பொந்துக்குள் இருந்தபடியே சொல்கிறாயே. ஏன் நீ வெளியே வரக்கூடாது? உனக்கு நல்ல பண்பு கிடையாதா? என்னுடன் நெருக்கமாய் பேச உனக்கு என்ன துணிச்சல்? நான் உன் நண்பன் இல்லை என்றது சிப்பி புழு. நீ கடல் அரசன் போலல்லவா பேசுகிறாய்?
சந்தேகம் இல்லாமல் நான் தான் முத்துக்களை உண்டாக்குகிறேன். அது கடலுக்குள் கீர்த்தி சேர்க்கிறது. எல்லாம் என்னால் தான் என்றது சிப்பிப்புழு. காகம் நமட்டு சிரிப்புடன் சொன்னது, அப்படியானால் நான் அவசியம் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு அற்புதமான பொருளை நான் பார்த்ததே இல்லை. நான் பொருள் இல்லை, நான் சிப்பிப்புழு, முத்துக்களை உருவாக்குபவன். நல்லது, மாட்சிமை மிக்கவரே, தயவு பண்ணி வெளியே வந்து உம்மை காணும் வாய்ப்பை எனக்கு அளிக்க மாட்டீரா என்று காகம் நகைச்சுவையுடன் மரியாதையாக பேசுவது போல் கூறியது. இல்லை, மாட்டேன். நான் கதவை திறக்க முடியாது. எனக்கு அதிக வேலை இருக்கிறது. நீ உன் முத்தை பிறகு செய்யலாம். இப்பொழுது கதவை திற. நான் எளிய சாதாரணமான காகம். உன்னை போன்ற முக்கிய நபரை, அதுவும் முத்து செய்யக்கூடியவரை பார்க்க ஆசைப்படுகிறேன். நான் முத்தையும் பார்க்க வேண்டும். என் வாழ்வில் இதுவரை நான் ஒரு முத்தை கூட கண்டதே இல்லை. நான் தான் சொல்லிவிட்டேனே, நான் திறக்க மாட்டேன். நீ பெரிய புத்திசாலி என்று நீ நினைத்தால் நீயே ஏன் அதை திறக்க கூடாது? சிப்பிப்புழு இப்படி காகத்தை கேலி பண்ண முயற்சித்தது. ஏனெனில் தன் சிப்பியின் மூடியை காகம் ஒருபோதும் திறக்க இயலாது என அது உறுதியாக நம்பியது. ஆனால் இப்பொழுது காகம் கோபம் கொண்டது. நல்லது, அது உன் விருப்பம் என்றால் நான் செய்து காட்டுவேன். நடப்பது உனக்கு பிடிக்காது போனால் என்னை குறை கூறக்கூடாது. காகம் சிப்பியை தன் அலகில் கவ்விக்கொண்டு மேலே மேலே பறந்து போயிற்று. ஒரு பாறை அடுக்கை அடைந்தது. மிக உயரே பறந்தபடியே அது சிப்பியை பாறைக்கு நேராக போட்டது. சிப்பி தூள் தூளாக சிதறியது. காகம் அதன் பின்னே பாய்ந்து சிப்பி புழுவை அலகில் கொத்தியது. ஒரே விழுங்கில் முழுங்கி தீர்த்தது. பிறகு காகம் முத்தை பார்த்தது. முத்து அதனிடமிருந்து விலகி உருண்டோடி கொண்டிருந்தது. விலையில்லாத அந்த முத்து ஒரு சாண குவியலினுள் விழுந்ததை அது கவனித்தது. பின்னர் காகம் மேலெழுந்து வானத்தில் உயர்ந்து மகிழ்வுடன் கத்தியவாறே பறந்தது. அடுத்த கதை, ஸ்டாம்ப் ஆல்பம். ராஜப்பாவின் புகழ் மங்கி போய்விட்டது. 3 நாட்களாக நாகராஜனை சுற்றி கூட்டம். நாகராஜனுக்கு கர்வம் வந்து விட்டது. இன்று ராஜப்பா எல்லா பையன்களிடமும் சொன்னான். பையன்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நாகராஜன் சிங்கப்பூரிலிருந்து அவன் மாமா அனுப்பி வைத்த ஆல்பத்தை எல்லோரிடமும் காட்டினான். பள்ளிக்கூடத்தில் காலை முதல் மணி அடிப்பது வரை பையன்கள் நாகராஜனை சுற்றி சூழ நின்று கொண்டு ஆல்பத்தை பார்த்தார்கள். மதியம் இடைவேளையிலும் அவனை மொய்த்தார்கள். கோஷ்டியாக வீட்டிற்கு வந்தும் பார்த்துவிட்டு போனார்கள். பொறுமையோடு எல்லோருக்கும் காட்டினான் அவன். யாரும் ஆல்பத்தை தொடக்கூடாது என்று மட்டும் சொன்னான். அவன் மடியில் வைத்தபடி ஒவ்வொரு பக்கமாய் திருப்புவான். பையன்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வகுப்பு பெண்களுக்கும் நாகராஜனின் புதிய ஆல்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை. பெண்கள் சார்பில் பார்வதி வந்து கேட்டாள். அவள் தைரியத்திற்கு பெயர் போனவள். ஆல்பத்திற்கு அட்டை போட்டு அவள் கையில் கொடுத்தான் நாகராஜன். எல்லா பெண்களும் பார்த்த பின் மாலையில் ஆல்பம் கைக்கு வந்து சேர்ந்தது. இப்பொழுது ராஜப்பாவின் ஆல்பத்தை பற்றி பேசுவார் இல்லை. அவனுடைய புகழ் மங்கித்தான் போய்விட்டது. ராஜப்பாவின் ஆல்பம் மாணவர்கள் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று இருந்தது. தேனி தேன் சேர்ப்பது போல் ஒவ்வொரு ஸ்டாம்பாக சேர்த்து வைத்திருந்தான். இதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் கவனம் இல்லை அவனுக்கு. காலையில் 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி விடுவான். ஸ்டாம்ப் சேர்க்கும் பையன்கள் வீடுதோறும் ஏறி இறங்குவான். 2 ஆஸ்திரேலியாவை கொடுத்துவிட்டு ஒரு பின்லாந்து ஸ்டாம்ப் வாங்குவான். 2 பாகிஸ்தான் ஸ்டாம்ப் வாங்கி கொண்டு ஒரு ரஷ்யாவை கொடுப்பான். மாலையில் வீட்டுக்கு வந்து புத்தகத்தை மூலையில் எறிந்து விட்டு முறுக்கை கையில் வாங்கி நிக்கர் பையில் அடைத்து தின்றபடியே நின்றபடியே காஃபியை குடித்துவிட்டு கிளம்பி விடுவான். 4 மைல் தொலைவில் உள்ள ஒரு பையனிடம் கனடா ஸ்டாம்ப் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கும். முறுக்கை கடித்துக்கொண்டே வயற்காட்டு குறுக்கு பாதையில் ஓடுவான். அந்த பள்ளிக்கூடத்திலேயே அவனுடைய ஆல்பம் தான் பெரிய ஆல்பம். தாசில்தார் பையன் அவன் ஆல்பத்தை 25 ரூபாய்க்கு விலைக்கு கேட்டான். பணக்கொழுப்பு. பணத்தை கொடுத்து ஆல்பத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைத்தான். ராஜப்பா சுட சுட பதில் கொடுத்தான். உங்க வீட்டிலே ஒரு அழகான குழந்தை இருக்கே, 30 ரூபாய் தருகிறேன், விலைக்கு தாயே என்று கேட்டான். கூடியிருந்த பையன்கள் எல்லோரும் கைத்தட்டி விசிலடித்து ஆமோதித்தார்கள். ஆனால் இப்பொழுது
அவன் ஆல்பத்தை பற்றி பேச்சே இல்லை. அது மட்டுமல்ல, நாகராஜனின் ஆல்பத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் அதை ராஜப்பாவின் ஆல்பத்தோடு ஒப்பிட்டு பேசினார்கள். ராஜப்பாவின் ஆல்பத்தை தூக்கி அடித்து விட்டதாம் நாகராஜனின் ஆல்பம். ராஜப்பா நாகராஜனின் ஆல்பத்தை கேட்டு வாங்கி பார்க்கவில்லை. ஆனால் மற்ற பையன்கள் பார்க்கிற பொழுது அந்த பக்கமே திரும்பாதது போல் பாவித்துக் கொண்டு ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டான். உண்மையாகவே நாகராஜனின் ஆல்பம் மிகவும் அழகாகத்தான் இருந்தது. ராஜப்பா ஆல்பத்தில் இருந்த ஸ்டாம்புகள் நாகராஜனின் ஆல்பத்தில் இல்லை. எண்ணிக்கை குறைவுதான், ஆனால் அந்த ஆல்பமே அற்புதமாக இருந்தது. அதை கையில் வைத்துக் கொண்டிருப்பதே பெருமை தரும் விஷயம்தான். அந்த மாதிரி ஆல்பமே அந்த ஊர்க்கடைகளில் கிடைக்காது. நாகராஜனின் ஆல்பத்தில் முதல் பக்கத்தில் முத்து முத்தான எழுத்தில் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தது. அவன் மாமா அப்படி எழுதி அனுப்பியிருந்தார். A.S. நாகராஜன், வெட்கம் கெட்டு போய் இந்த ஆல்பத்தை யாரும் திருட வேண்டாம். மேலே எழுதியிருக்கும் பெயரை பார். இது என்னுடைய ஆல்பம். புல் பச்சை நிறமாக இருப்பது வரை, தாமரை சிவப்பாக இருப்பது வரை, சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் அஸ்தமிப்பது வரை இந்த ஆல்பம் என்னுடையதுதான். மற்ற பையன்கள் எல்லோரும் இதை தங்களுடைய ஆல்பத்திலும் எழுதி கொண்டார்கள். பெண்கள் தங்களுடைய நோட்டு புத்தகங்களிலும் பாட புத்தகங்களிலும் எழுதி கொண்டார்கள். எதுக்கடா அவனை பார்த்து காப்பி அடிக்கணும்? கிண்டலடித்தான் ராஜப்பா. ஒருவரும் பதில் பேசாமல் ராஜப்பா முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணனுக்கு பொறுக்கவில்லை. போடா பொறாமை பிடிச்ச பயலே என்று கத்தினான் கிருஷ்ணன். எனக்கு எதுக்குடா பொறாமை? அவன் ஆல்பத்தை விட என் ஆல்பம் பெருசுடா என்றான் ராஜப்பா. அவனிடம் இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் உன்கிட்ட இருக்கா? இந்தோனேஷியா ஸ்டாம்ப் ஒண்ணு போதுமே, கண்ணில் ஒத்துக்கின்ற மாதிரி இருக்கு என்றான் கிருஷ்ணன். என்னிடம் இருக்கிற ஸ்டாம்ப் எல்லாம் அவனிடம் இருக்கா என்று கேட்டான் ராஜப்பா. அவனிடம் இருக்கிற ஒரு ஸ்டாம்பு ஒண்ணு காட்டு பாப்போம் என்றான் கிருஷ்ணன். என்னிடம் இருக்கிற ஒரு ஸ்டாம்ப அவனை காட்ட சொல்ல பார்க்கலாம் என்றான் ராஜப்பா. 10 ரூபாய் பெட்டு. உன் ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம் என்று கத்தினான் கிருஷ்ணன். எல்லா பையன்களும் குப்பை தொட்டி ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம் என்று கத்தினார்கள். தன்னுடைய ஆல்பத்தை பற்றி இனிமேல் பேசி பயனில்லை என்று தெரிந்து கொண்டான் ராஜப்பா. அவன் அரும்பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்த ஆல்பம் சிங்கப்பூரிலிருந்து ஒரு தபால் வந்து நாகராஜனை ஒரே நாளில் பெரியவனாக்கி விட்டது. இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை பையன்களுக்கு தெரியவில்லை. சொன்னாலும் அந்த மக்குகளுக்கு மண்டையில் ஏறாது. ராஜப்பா தன்னிலையின்றி மனதில் வருந்தி கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் போவதற்கே பிடிக்கவில்லை. மற்ற பையன்கள் முகத்தில் விழிப்பதற்கே வெட்கமாக இருந்தது. வழக்கமாக சனி ஞாயிறுகளில் ஸ்டாம்பு வேட்டைக்கு அலையாத அலைச்சல் அலைபவன் இந்த தடவை வீட்டை விட்டு வெளியே தலை காட்டவில்லை. ஒரு நாளில் ராஜப்பா அவன் ஆல்பத்தை எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்ப்பான் என்பதற்கு கணக்கே கிடையாது. இரவு படுத்து கொண்ட பின் திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டு ட்ரங்க் பெட்டியை திறந்து ஆல்பத்தை எடுத்து ஒரு புரட்டி புரட்டி விட்டு வருவான். அதை 2 நாட்களாக வெளியிலேயே எடுக்கவில்லை. ஆல்பத்தை பார்ப்பதற்கே எரிச்சலாக இருந்தது. நாகராஜனின் புதிய ஆல்பத்தை பார்க்கிற பொழுது தன்னுடைய ஆல்பம் வெறும் அப்பளக்கட்டு என்றுதான் தோன்றியது அவனுக்கு. அன்று மாலை ராஜப்பா நாகராஜனின் வீடு வரை தேடி சென்றான். அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். இந்த அவமானத்தை அவனால் அதிக நாட்கள் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. திடீரென்று ஒரு புதிய ஆல்பம் நாகராஜன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அவ்வளவுதானே. ஸ்டாம்பு சேகரிப்பதில் உள்ள தந்திரங்கள் அவனுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் ஸ்டாம்பு சேர்க்கிறவர்கள் மத்தியில் என்ன மதிப்புண்டு என்பது அவனுக்கு தெரியுமா என்ன? பெரிய ஸ்டாம்பு தான் சிறந்த ஸ்டாம்பு என்று நினைத்து கொண்டிருப்பான். அல்லது பெரிய தேசத்து ஸ்டாம்பு தான் அதிக மதிப்புள்ளது என்று எண்ணிக்கொண்டிருப்பான். தன்னிடம் இருக்கும் உதவாக்கரை ஸ்டாம்புக்கள் சில கொடுத்து மணியான ஸ்டாம்புகளை தட்டிவிட முடியாதா என்ன? எத்தனையோ பேருக்கு நாமம் சாத்தவில்லையா? இதில் இருக்கிற தந்திரமும் மாயமும் கொஞ்சமா நஞ்சமா? நாகராஜன் எந்த மூலைக்கு? ராஜப்பா நாகராஜன் வீட்டை அடைந்து மாடிக்கு சென்றான். அவன் அடிக்கடி வருகிற பையன் என்பதால் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. மாடியில் சென்று நாகராஜனின் மேஜைக்கு முன் உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழிந்ததும் நாகராஜனின் தங்கை காமாட்சி மாடிக்கு வந்தாள். அண்ணா டவுனுக்கு போயிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, அண்ணா ஆல்பத்தை பார்த்தியா என்று கேட்டாள். என்றான் ராஜப்பா. அழகான ஆல்பம் இல்லையா? ஸ்கூல்ல வேற யார்கிட்டயுமே இவ்வளவு பெரிய ஆல்பம் இல்லையாமே. யார் சொன்னா? அண்ணாதான் சொன்னா. பெரிய ஆல்பம் என்றால் என்ன? பார்க்க பெரியதாக இருந்தால் மட்டும் போதுமா? சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு காமாட்சி கீழே சென்று விட்டாள்.
ராஜப்பா மேசையில் கிடந்த புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று டிராயர் பூட்டில் கைப்பட்டது. பூட்டை இழுத்து பார்த்தான். பூட்டித்தான் இருந்தது. திறந்து பார்த்தால் என்ன? மேஜை மேலிருந்து சாவியை கண்டெடுத்தான். ஏணிப்படியோரம் சென்று ஒரு தடவை கீழே குனிந்து பார்த்துவிட்டு சற்றென்று டிராயரை திறந்தான். மேலாக ஆல்பம் இருந்தது. முதல் பக்கத்தை திருப்ப அதில் எழுதி இருந்ததை வாசித்தான். நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. ஒரு நிமிஷத்தில் டிராயரை பூட்டினான். ஆல்பத்தை எடுத்து சட்டை பனியனுக்குள் சொருகி கொண்டான். கீழிறங்கி வீட்டை பார்த்த ஓட்டமாக ஓடினான். நேராக வீட்டிற்கு சென்று புத்தக அலமாரிக்கு பின்னால் ஆல்பத்தை மறைத்து வைத்தான். வாசல் பக்கம் வந்தான். உடம்பு பூராவும் கொதிப்பது போல் இருந்தது. தொண்டை உலர்ந்தது. இரவு 8 மணிக்கு எதிர் வீட்டு அப்பு வந்தான். கையையும் தலையையும் ஆட்டிக்கொண்டு விஷயத்தை சொன்னான். நாகராஜன் ஸ்டாம்பு ஆல்பத்தை காணவில்லையாம். அவனும் நாகராஜனுமாக டவுனுக்கு சென்றிருந்தார்களாம். திரும்பி வந்து பார்க்கிற பொழுது மாயமாக மறைந்து விட்டதாம் ஆல்பம். ராஜப்பாவுக்கு ஒன்றும் பேச முடியவில்லை. அவன் எப்படியாவது போய்விட்டால் போதுமென்று இருந்தது. அப்பு சென்றதும் அறைக்குள் வந்தான். கதவை சாத்தினான். அலமாரிக்கு பின்னால் இருந்து ஆல்பத்தை எடுத்தான். கை விரைத்தது. ஜன்னல் வழியாக யாராவது பார்த்து விடுவார்கள் என்று பயந்து மீண்டும் ஆல்பத்தை அலமாரிக்கு பின்புறம் திணித்தான். இரவு சாப்பிட முடியவில்லை. வயிற்றை அடைத்து கொண்டு வந்து விட்டது. வீட்டில் உள்ள எல்லோரும் அவன் முகத்தை பார்த்து என்னடா என்னடா என்று கேட்டார்கள். தன்னுடைய முகம் பயங்கரமாக கோணிக்கொண்டிருப்பது மாதிரி தோன்றியது அவனுக்கு. எப்படியாவது தூங்கி விடுவோம் என்று படுக்கையை விரித்து படுத்தான். தூக்கம் வரவில்லை. தான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது யாராவது அலமாரிக்கு பின்னால் இருந்து ஆல்பத்தை கண்டெடுத்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து ஆல்பத்தை எடுத்து வந்து தலையணைக்கடியில் வைத்துக் கொண்டான். இரவு எப்பொழுது தூங்கினான் என்பது அவனுக்கே தெரியாது. காலையில் கண் விழித்து எழுந்த பொழுது தலையணையிலிருந்து ஆல்பத்தை எடுக்க முடியவில்லை. தாயாரும் தகப்பனாரும் ஒருவர் மாற்றி ஒருவர் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஆல்பத்தோடு பாயை சுருட்டி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டான். காலையில் மீண்டும் அப்பு வந்தான். அப்பொழுதும் ராஜப்பா பாய் மேல்தான் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பு காலையில் நாகராஜன் வீட்டுக்கு போய்விட்டு வந்திருந்தான். நேற்று அவனுடைய வீட்டுக்கு போனியா என்று கேட்டான் அப்பு. ராஜப்பாவுக்கு வயிற்றை கலக்கியது. ஒரு தினுசாக மண்டையை ஆட்டினான். எப்படி வேண்டுமென்றாலும் அர்த்தம் கொள்ளும்படி தலையை அசைத்தான். நாங்க வெளியில் போன பின் நீ மட்டும்தான் அங்கே வந்தாய் என்று காமாட்சி சொன்னாள் என்றான் அப்பு. தன்னை சந்தேகப்படுகிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது ராஜப்பாவுக்கு. நேற்று ராத்திரியிலிருந்து இதுவரை அழுது கொண்டே இருக்கிறான் நாகராஜன். அவன் அப்பா போலீஸுக்கு சொன்னாலும் சொல்லுவார் போலிருக்கிறது என்றான் அப்பு. ராஜப்பா வாய் பேசாமல் இருந்தான். அவன் அப்பாவுக்கு டிஎஸ்பி ஆபீஸ்ல தான் வேலை. அவர் விரலை அசைத்தால் போலீஸ் படையே திரண்டுவிடும் என்றான் அப்பு. நல்ல வேலை அப்புவை தேடி அவன் தம்பி வந்தான். அப்பு சென்று விட்டான். ராஜப்பாவின் தகப்பனாரும் காலை உணவை முடித்துக்கொண்டு சைக்கிளில் ஆபீஸ் சென்று விட்டார். வாசல் கதவு சாத்தி இருந்தது. ராஜப்பா படுக்கையிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அரை மணி நேரமாயிற்று. அப்படியே அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது வாசல் கதவை தட்டும் சப்தம் தொடர்ந்து கேட்டது. ராஜப்பா பாய்க்குள்ளிருந்து ஆல்பத்தை வெளியே எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடினான். அங்கே நிற்க முடியவில்லை. அலமாரிக்கு பின்னால் ஆல்பத்தை திணித்தான். சோதனை போட்டால் அகப்பட்டு விடுமே. ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு சட்டைக்குள் மறைத்தவாறே கீழே வந்தான். அப்பொழுதும் வாசல் கதவை தட்டும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. யாருடா, யாரு, கதவை திரையேன் என்று அம்மா உள்ளே இருந்து கத்திக் கொண்டிருந்தாள். இன்னும் சில வினாடிகளில் அம்மாவே வந்து திறந்து விடுவாள். ராஜப்பா பின்புறம் ஓடினான். மடமடவென்று ஸ்நான அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். வெந்நீர் அடுப்பு தகதகவென்று எரிந்து கொண்டிருந்தது. பட்டென்று ஆல்பத்தை அடுப்பில் போட்டான். ஆல்பம் பற்றி எரிந்தது. அவ்வளவும் மணிமணியான ஸ்டாம்புகள், எங்கும் கிடைக்காத ஸ்டாம்புகள். தன்னை அறியாமலேயே கண்களில் நீர் துளிர்த்து விட்டது ராஜப்பாவுக்கு. அப்பொழுது ஸ்நான அறைக்கு வெளியே அம்மாவின் குரல் கேட்டது. சட்டென்று குளித்து விட்டு வாடா, உன்னை தேடி நாகராஜன் வந்திருக்கிறான் என்றாள் அவன் தாயார். ராஜப்பா நிக்கரை கலற்றி ஸ்நான அறை கொடியில் போட்டுவிட்டு ஈரத்துண்டை கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். வீட்டிற்குள் வந்து புதுச்சட்டையும் நிக்கரும் போட்டுக்கொண்டு மாடிக்கு சென்றான். நாகராஜன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ராஜப்பாவை பார்த்ததுமே, என் ஸ்டாம்பு ஆல்பம் தொலைந்து போய்விட்டதடா என்று ஈனமான குரலில் சொன்னான். முகத்தில் வருத்தம் தெரிந்தது. அழுது குளித்திருக்கிறான் என்பதையும் கண்கள் சொல்லியது. எங்கே வைத்தாயடா என்று கேட்டான் ராஜப்பா. டிராயரில் பூட்டி வைத்திருந்ததாக தான் ஞாபகம்.
டவுனுக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்க்கிற பொழுது காணவில்லை. நாகராஜன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் ராஜப்பா முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அழாதேடா, அழாத என்று தேற்றினான் ராஜப்பா. ராஜப்பா சமாதானம் சொல்ல சொல்ல மேலும் மேலும் பெரிதாக அழுதான் நாகராஜன். ராஜப்பா சட்டென்று கீழே சென்றான். ஒரு நிமிஷத்திற்குள் நாகராஜன் முன்னால் வந்து நின்றான். அவன் கையில் அவனுடைய ஆல்பம் இருந்தது. நாகராஜா, இந்தா என்னுடைய ஆல்பம், இதை நீயே வைத்துக்கொள். உனக்கே உனக்குத்தான். என்ன அப்படி பார்க்கிறாய்? விளையாட்டில்லை, உனக்குத்தான், உனக்கே உனக்குத்தான். சும்மா சொல்கிறாய் என்றான் நாகராஜன். இல்லையடா, உனக்கே தருகிறேன், நிஜமாத்தான். உனக்கே உனக்கே வைத்துக்கொள். ராஜப்பா அவன் ஸ்டாம்பு ஆல்பத்தை கொடுத்து விடுவதா? நடக்கக்கூடியதா? நாகராஜனால் நம்ப முடியவில்லை. ஆனால் ராஜப்பா அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கும் குரல் கம்மி விட்டது. எனக்கு தந்து விட்டால் உனக்கு? எனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு ஸ்டாம்பு கூட வேண்டாமா? நீ எப்படியடா ஸ்டாம்பே இல்லாமல் இருப்பாய் என்று கேட்டான் நாகராஜன். ராஜப்பா கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஏண்டா அழுகிறாய்? எனக்கு ஆல்பத்தை தர வேண்டாம், நீயே வைத்துக்கொள். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த ஆல்பம் என்றான் நாகராஜன். இல்லை, நீ வைத்துக்கொள், உனக்கே இருக்கட்டும். எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய்விடு, போ போ என்று ராஜப்பா அழுது கொண்டே கத்தினான். நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான். சட்டையை தூக்கி கண்களை துடைத்து கொண்ட பின்னால் இறங்கி வந்தான் ராஜப்பா. இருவரும் வாசல் படிக்கு வந்து விட்டார்கள். நீ ஆல்பத்தை கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டே படியில் இறங்கினான் நாகராஜன். நீ ஆல்பத்தை கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டே படியில் இறங்கினான் நாகராஜன். அப்பொழுது நாகராஜா என்று கூப்பிட்டான் ராஜப்பா. நாகராஜன் திரும்பி பார்த்தான். அந்த ஆல்பத்தை கொண்டா? இன்று ராத்திரி ஒரே ஒரு தடவை பார்த்துவிட்டு காலையில் உன் வீட்டில் கொண்டு வந்து தந்து விடுகிறேன் என்றான் ராஜப்பா. சரி என்று ஆல்பத்தை கொடுத்து விட்டு போனான் நாகராஜன். ராஜப்பா மாடிக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு ஆல்பத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு ஏங்கி ஏங்கி அழுதான். அடுத்த கதை அப்புவின் கதை. முத்துத்தீவு என்ற ஒரு சிறு கிராமம் இருந்தது. ஆனால் அந்த ஊரில் முத்துக்கள் சேகரிக்கப்படவும் இல்லை, அது ஒரு தீவும் இல்லை. அந்த ஊர் வெகு தூரத்தில் தன்னந்தனியாக இருந்தது. அதை அடைவது சிரமம். அதனால் அந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம். பக்கத்து நகரம் கூட பல மைல் தூரத்தில் இருந்தது. முத்துத்தீவில் அப்பு என்றொரு சிறுவன் வசித்தான். இந்த சின்ன ஊரில் வசித்த போதிலும் அப்பு ஒரு நகரவாசியின் போக்கையும் ஊதாரி பழக்க வழக்கங்களையும் கொண்டிருந்தான். அவனுக்கு பணத்தின் அருமை தெரியாது. வீண் செலவுகள் செய்தான். காலையில் அவன் ஊரின் டீ கடைக்கு போவான். கண்டதையெல்லாம் தின்பான். தெருவில் போகிற எந்த வியாபாரியையும் கூப்பிடுவான். அவன் என்ன விற்றாலும் அதையெல்லாம் அப்பு வாங்குவான். தன் வயிறு புடைக்கிற மட்டும் அவன் அதனுள் தீனி வகைகளை திணிப்பான். மாலையில் சந்தை மைதானத்திற்கு போவான். மீண்டும் உள்ளே தள்ளுவான். அப்பு சாப்பாட்டு ராமன் மட்டுமல்ல, சரியான அலங்கார பிரியனும் கூட. விளையாடும் போதும் தினம் அவன் தன் உடைகளை கவனக்குறைவால் கிழித்துக் கொள்வான். பிறகு புதிய உடைகளுக்காக அடம் பிடிப்பான். மேலும் சதா தினசரி பணத்துக்காக தன் அம்மாவை தொல்லைப்படுத்தினான். தன் கைப்பணம் தீர்ந்துவிட்டால் மேற்கொண்டு அம்மாவிடமிருந்து பிடுங்கலாம் என அவன் அறிவான். அவன் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. அவர்கள் அவனுக்கு அதிகம் செல்லம் கொடுத்தார்கள். ஆயினும் அவன் அலட்சியமாக பணத்தை வீணாக்குவதை கண்டதும் அவன் பெற்றோர்கள் கவலைப்படலானார்கள். அவன் அப்பா அவனை கண்டித்தார். ஆனால் அப்பு அதை சட்டை செய்யவில்லை. அவன் கவனிப்பது போல் நடித்தான். எனினும் தந்தையின் வார்த்தைகள் ஒரு காதில் நுழைந்து மறுகாது வழியாக வெளியேறின. அப்பு புகைப்பிடிக்க தொடங்கினான். அவன் தந்தை அதை அறிந்து ஆத்திரம் கொண்டு அவனை திட்டினார். அப்பு வெகுவாக அழுதான். அதனால் அவன் அம்மா குழம்பினாள். அவனை அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறினாள். பிறகு அவனுக்கு சிறிது பணம் தந்தாள். அவனை விளையாட அனுப்பினாள். அப்புவின் அப்பா மிகவும் வருத்தப்பட்டார். தன் மகனின் கெட்ட பழக்கங்களுக்கும் ஊதாரித்தன நடவடிக்கைகளுக்கும் அவர் தன்னையே குறை கூறிக்கொண்டார். நிலைமை மிக முற்றிவிட்டதோ? மிகுந்த யோசனைக்கு பிறகு அப்புவின் அப்பா தன் மகனின் ஆசிரியரது யோசனைகளையும் உதவிகளையும் நாட தீர்மானித்தார். ஆசிரியர் தம்மால் இயன்றதை செய்வதாக வாக்களித்தார். ஒரு நாள் ஆசிரியர் அப்புவை கூப்பிட்டு அனுப்பினார்.
அவனை பிரியமாக தட்டி கொடுத்து பிற்பகலில் அவனை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார். அப்பு தடுமாறி தவித்தான். ஆசிரியர் ஏன் தன்னை பார்க்க விரும்பினார்? தன் படிப்பு சம்பந்தமாக இருக்குமோ? பெருக்கல் வாய்ப்பாட்டில் அவர் தன்னை கேள்விகள் கேட்பாரோ? ஆசிரியர் வீட்டு வாசலில் அப்பு தயங்கி தயங்கி நின்றான். ஆசிரியர் அவனை உள்ளே கூப்பிட்டார். அன்பாக பேசினார். அவனை உட்காரச் சொன்னார். அவர் நடந்து கொண்ட விதம் அப்புவின் பயத்தை நீக்கியது. அவன் நெஞ்சு துடிப்பு சீராகியது. அவன் நிம்மதி பெற்றான். அப்பு, அடுத்த மாதம் இடைத்தேர்வு இருக்கிறதே, நீ நன்றாக படித்திருக்கிறாயா என்று ஆசிரியர் மென்மையாக விசாரித்தார். அப்பு தலையசைத்தான். ஆசிரியரின் நோக்கம் என்னவாக இருக்கும் என அவன் யோசித்தான். ஆனால் ஆசிரியர் சும்மா பத்திரிகையை எடுத்து அதை படிக்கலானார். அப்பு சோம்பலுடன் சுற்றி நோக்கினான். பத்திரிகையின் கடைசி பக்கத்தில் இருந்த ஒரு படத்தின் மீது அவன் பார்வை படிந்தது. விண்வெளி கப்பல் மேலே கிளம்புவதை காட்டுகிற நிழற்படம் அது. அப்பு படத்தையே கூர்ந்து கவனித்தான். ராக்கெட்டில் அவன் இருப்பது போலவும் அவன் விண்வெளியில் செலுத்தப்படுவது போலவும் அவனுக்கு தோன்றியது. அவன் பரபரத்தான். அப்புவின் மூளையில் கேள்விகள் துருதுருத்தன. ஆனால் அவற்றை வெளிப்படுத்த அவன் தயங்கினான். அப்போது ஆசிரியர் தலையை உயர்த்தினார். அப்புவை பார்த்தார். நீ என்னிடம் ஏதாவது கேட்க விரும்பினாயா? நாம் நிஜமாகவே சந்திரனுக்கு போக முடியுமா என்று அப்பு கேட்டான். அவன் கண்கள் மின்னின. ஓ, நீ பத்திரிகை படத்தை பார்த்தாயா? அதுதான் ராக்கெட். அது மனிதனை சந்திரனுக்கு எடுத்துச் செல்லும். அமெரிக்கர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அப்புவின் மனசில் அநேக எண்ணங்கள் பளிச்சிட்டன. அவன் உள்ளத்தில் கனவுகள் நிறைந்தன. ராக்கெட்டில் ஏறி போக நாம் அமெரிக்காவுக்குத்தான் போகணுமா என்று அவன் கேட்டான். சந்தேகமில்லாமல். அமெரிக்கா எவ்வளவு தூரம் இருக்கும் சார்? சுமார் 10,000 மைல்கள். விமானத்தில் 2 நாட்களிலும் கப்பலில் 3 வாரங்களிலும் சேரலாம். நாம் எங்கே விமானம் ஏற வேண்டும்? முத்துத்தீவிலா? ஆசிரியர் சிரித்தார். இல்லை, சர்வதேச விமான நிலையங்கள் சென்னை, பம்பாய் போன்ற பெரிய நகரங்களில்தான் இருக்கின்றன. விமானம் மூலம் பிரயாணம் செய்ய ஏகப்பட்ட பணம் தேவை, தெரியுமா? அப்பு மிகவும் கிளர்ச்சியுற்றான். கேள்விகள் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. விமானத்தில் பயணம் போக எவ்வளவு பணம் தேவைப்படும்? நிறைய நிறைய பணம் வேண்டும். உலகத்தையும் அதன் அதிசயங்களையும் காண ஒருவர் மிச்சம் பிடித்து பணம் சேமிக்க வேண்டும். திட்டவட்டமாக எவ்வளவு பணம் சார்? அப்பு விடாது கேட்டான். ஆசிரியர் மகிழ்வடைந்தார். நீ பிரயாணம் செய்து உலகத்தை காண விரும்புகிறாயா? இப்போது முதலே மிச்சப்படுத்து. நீ பெரியவனானதும் சுற்றி பார்க்கலாம், தெரியுமா? படகில் அடுத்த ஊர் போவதற்கே ₹1 ஆகிறது. எனக்கு தெரியும் சார். டவுனுக்கு பஸ்ஸில் ₹1.50. நல்லது நல்லது. பிரயாணம் போக அதிகம் செலவாகும். பம்பாய் சேர 3 நாட்கள் பிடிக்கும். ரயில் கட்டணத்தை எண்ணிப்பார். ₹100 போதுமா என்று அப்பு அப்பாவித்தனமாய் கேட்டான். ஆசிரியர் சிரித்தார். உனக்கு அமெரிக்கா போக யாரும் இலவச விமான டிக்கெட் தரமாட்டார்கள். 6 அல்லது 7,000 ரூபாய் நீ வைத்திருக்க வேண்டும். உன் குடும்ப சொத்து முழுவதுமே அவ்வளவுக்கு தேராது. அப்புறம் ராக்கெட்டில் போக லட்சக்கணக்கில் செலவாகும். அப்பு முற்றிலும் மனம் சோர்ந்து போனான். அவ்வளவு பணத்தை அவன் எவ்வாறு சேகரிக்க முடியும்? வேறொரு வழி இருக்கிறது என்றார் ஆசிரியர். அப்புவின் முகத்தில் ஒளி பிறந்தது. நீ நன்றாக படித்து சிறப்புடன் விளங்கினால் அரசு உன் பயண செலவை ஏற்கலாம். ஆனால் நீ மேற்கொண்டு படிக்கவும் பெருமளவு பணம் தேவை. ஆசிரியர் மேலும் சொன்னார். பணம் மதிப்புள்ளது. ஒவ்வொன்றுக்கும் உனக்கு பணம் தேவை. அப்பு மௌனமாக இருந்தான். அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். ஆசிரியர் தொடர்ந்து கூறினார். பணம் சேமிக்கும்படி உன் அப்பாவிடம் சொல். அவர் வீண் செலவு பண்ண வேண்டாம். உனது படிப்புக்காகவும் உன் எதிர்காலத்துக்காகவும் ஒவ்வொரு காசையும் அவர் மிச்சம் பிடிக்க வேண்டும். உன் அப்பா பணத்தை வீணடிக்கிறாரா? சொல். அப்பு தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. அவன் தன்னிறக்கத்தால் வாடினான். தன் அழுக்கு துணிகளை, கிழித்த புத்தகங்களை, தனது பெருந்தீனியை அவன் எண்ணினான். அவன் கண்களில் நீர் பெருகியது. ஆசிரியர் அவனை பெருமையோடு கட்டி தழுவினார். முத்துத்தீவு என்ற சிறிய கிராமத்தில் அன்று ஒரு சிறு முத்து பிரகாசமாய் ஒளி வீசியது. அடுத்த கதை. சுந்தரும் புள்ளிவால் பசுவும். 12 வயது சுந்தர் போர் பசுக்களை மேய்த்தான்.
அவன் உழைப்புக்காக சோறும் கறியும் அவனுக்கு கிடைத்தன. கோடையில் ஒரு நாள் அதிகாலையில் அவன் 3 பசுக்களை மேய்ச்சலுக்கு இட்டுச் சென்றான். சுருள் கொம்பு, கருங்கன், புள்ளிவால் என்று அவன் அவற்றுக்கு பெயரிட்டிருந்தான். தனது உணவை ஒரு பையில் வைத்து அதை தன் தோளில் தொங்க விட்டிருந்தான். அந்த பையில் அவனது கத்தியும் குழலும் இருந்தன. அவன் ஒரு கொம்பை கொண்டு பசுக்களை தூரத்திலிருந்து மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டிச் சென்றான். மேய்ச்சல் தளம் பலவித மரங்களும் செடிகளும் மண்டி வளர்ந்த விசாலமான நிலப்பரப்பு. இவ்வருடம் வறட்சி ஏற்பட்டிருந்தது. எல்லாம் காய்ந்து கிடந்தன. மாடுகள் தின்பதற்கு அதிகமாக இல்லை. அவை கடிப்பதற்கு சிறிது இலைகளே எஞ்சி இருந்தன. மாடுகளை சுந்தர் அடிக்கடி மேய்க்க கொண்டு போக நேராது. மழை பெய்தால் மாடுகள் தொழுக்களில் தங்கிவிடும். விளைச்சல் நன்றாக இருந்தால் அவன் உழைப்பு தேவைப்படாது. மாடுகள் வயல்களில் நெல் தாள்களையே தாமே தின்று கொள்ளும். கோடை காலத்தில் மாடுகளுக்கு தீவனம் அரிதாகிவிடும். அப்பொழுதுதான் சுந்தர் அவற்றை மேய்ச்சலுக்கு இட்டு செல்ல நேரிடும். இதுவும் 15 நாட்களுக்கு மேல் போகாது. ஆனால் இதற்குள் சுந்தர் மாடுகளோடு மிக ஒட்டுதலாகி விடுவான். மேய்ச்சல் களத்தின் அருகில் வளமான காடு ஒன்று இருந்தது. அங்கு நாலாவித மரங்களும் அடர்ந்து பலவகை பிராணிகளுக்கும் நரிகள், குரங்குகள், முள்ளம்பன்றி, முயல், காட்டுப்பன்றி, மான்கள் அனைத்துக்கும் பாதுகாப்பு தந்தன. அவ்வப்பொழுது யானைகளும் தென்படும். ஆனால் காடு அரசின் காவலில் இருந்தது. அங்கு மேய்ச்சல் அனுமதிக்கப்படுவதில்லை. அன்று காலை சுந்தர் மாடுகளை தடை செய்யப்பட்ட எல்லைக்குள் போக விட்டிருந்தான். அவன் ஒரு முந்திரி மரத்தில் ஏறி அமர்ந்து சிறிது பருப்புகளை கொய்து தின்றான். பறவைகளைப் போல் கூவினான். பசுக்களுக்கு பூமாலைகள் தொடுத்தான். பசுக்கள் காட்டினுள் திரிய தொடங்கவும் அவற்றை வரவழைக்க அவன் புல்லாங்குழலில் இசைத்தான். அவற்றின் விழாவில் தட்டினான். காட்டில் அவை வழிதவறி போவது பற்றி கண்டித்தான். சுந்தர் ஒரு மெல்லிய நாணலை எடுத்து அதில் ஒரு கொட்டையை செருகினான். நாணலின் ஒரு முனையில் ஊதவும் கொட்டை துப்பாக்கியிலிருந்து குண்டு புறப்படுவது போல் பாய்ந்தது. அதை அவன் பல்லிகள், அணில்கள் மேல் எய்தான். அவன் மரங்கள் மேல் ஏறினான். பறவை கூடுகளை எட்டி பார்த்தான். இலைகளை சேர்த்து முட்களால் குத்தி குள்ளா செய்தான். சில சமயம் கோயில் விழாவில் அவன் கண்டது போல் கருட நாட்டியம் ஆடினான். மேய்ச்சல் காலத்துக்கும் காட்டுக்கும் இடையே ஒரு சிறு நீரோடை ஓடியது. பசுக்களை குளிப்பாட்ட போதுமான நீர் இல்லை. அவை தங்கள் தாகத்தை தணித்துக் கொள்ளவும் அவன் தன் சோற்றையும் கூட்டையும் தின்று குடிப்பதற்கும் போதிய தண்ணீர் இருந்தது. பிற்பகலில் பசுக்கள் நிழலில் படுத்து அசை போட்டன. சுந்தர் ஒரு பாறை நிழலில் சாய்ந்தான். ஒரு குரங்கு பக்கத்தில் வந்தது. அவன் தன் நாணல் துப்பாக்கியால் சிறு கல்லை எறிந்து அது பயந்து ஓடும்படி செய்தான். அவனுக்கு கிறக்கமாக இருந்தது. இலைகளை படுக்கையாக்கி நீட்டி நிமிர்ந்தான். இரவில் இழந்த தூக்கத்தை ஈடுகட்டினான். அவன் அருகில் நரிகள் ஊளையிடவே சுந்தரின் அந்த உறக்கம் கலைந்தது. அவன் திடுக்கிட்டு விழித்தான். இரவு வந்திருந்தது. எங்கும் காரிருள். அவன் தனது 3 பசுக்களையும் காண முடியவில்லை. நரிகள் அவற்றை அஞ்சி ஓட செய்திருக்கலாம். அல்லது நரிகள் அவைகளை கடித்து குதறி இருக்குமோ? அவற்றின் காதுகளையும் மடுக்களையும் நரிகள் கடித்திருக்குமோ? பசுக்கள் செத்திருக்குமோ? நரிகளுக்கு அடிக்கடி வெறி பிடிக்கும். நரிகளால் கடிப்பட்ட நாய்களும் பைத்தியமாவது உண்டு. பசுக்களுக்கும் அப்படி நேரலாம். பைத்தியமான பசுவை யாராவது தொட்டால் அவனும் பைத்தியமாவான் என்று சொல்லுவார்கள். அல்லது அவை காட்டுக்குள் ஓட புலி அவற்றை தின்றிருக்குமோ? ஊர் பெரியவர்கள் முகத்தில் எப்படி முழிப்பது? நரிகள் அவனையும் தாக்குமா? சுந்தர் பயந்தான். எனினும் அமைதியாக இருந்தான். மெதுவாக பாறையின் மறுபக்கம் வழுக்கி இறங்கினான். கைகளாலும் பாதங்களாலும் தரையை தடவினான். 3 கற்களை அவன் கண்டெடுக்க முடிந்தது. அவற்றை தன் பைக்குள் வைத்து பாறையின் உச்சிக்கு ஊர்ந்து ஏறினான். நரிகள் நின்ற திக்கில் பெரிய கல்லை வீசினான். கல் குறி தவறவில்லை. தடால் என்ற ஓசையையும் ஒரு நரி வேதனையால் ஊளையிடுவதையும் அவன் கேட்டான். தொடர்ந்து மேலும் 2 கற்களை நாணல் துப்பாக்கி மூலம் எரிந்தான். அவையும் குறிப்பாய் தாக்கின. நரிகள் ஓடின. தூர போய் ஊளையிட்டன. சுந்தர் பாறையில் வழுக்கி இறங்கினான். 5-6 அடிகள் நடந்திருப்பான். அதற்குள் அவன் கால்கள் ஒரு மரத்தின் வேரில் சிக்கிக் கொண்டன. அவன் கைகளால் தடவி அடிமரத்தை உணர்ந்தான். முரட்டு கொடி ஒன்று மரத்தை சுற்றி இருப்பதை கண்டான். அதன் மரத்தின் கிளை மீது ஏறி வசதியாக அமர்ந்தான். திடீரென்று ஒரு குருவி அவனை சுடு என்று கத்தியது.
இது அவனை அதிகம் அச்சுறுத்தியது. உடனே தன்னை காப்பாற்ற கடவுள் இருக்கிறார் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். பிறை நிலவு மெலிதாக ஒளி வீசியது. அதனை அவன் நன்றாக பார்க்க முடிந்தது. அடிமரத்தில் சாய்ந்தபடி குரங்கு போல் தோன்றிய ஒரு உருவம் நிற்பதை அவன் கண்டான். அவன் கள்ளத்தனமாக கிளைகளில் ஊர்ந்து குரங்கிற்கு நேர்மேலே வந்தான். தன் பையில் இருந்த கற்களை அதன் தலையில் கொட்டினான். குரங்கு அலறியடித்து ஓடியது. இதர கிளைகளில் இருந்த கூட்டாளி குரங்குகளும் கத்திக்கொண்டு கீழிறங்கின. அதுவே சுந்தர் தப்புவதற்கு ஏற்ற தருணம். அவன் மரத்தில் நழுவி இறங்கினான். கத்தியால் ஒரு நீண்ட குச்சி வெட்டி அதை உபயோகித்து நாணல்களை விலக்கி வழிகண்டான். மீண்டும் பாறையை அடைந்து அதன் மேலேறி சற்று நேரம் படுத்து கிடந்தான். இதற்குள் பிறை நிலா மறைந்து விட்டது. வானத்தில் ஒரு சில வெள்ளிகள் மின்னின. சுந்தரின் நினைவெல்லாம் பசுக்களை பற்றியே இருந்தன. அப்பாவி பிராணிகள் இருட்டில் வழிதவறி போயிருக்கும். அவை உதவியற்றவை. அவற்றின் அச்சமும் வேதனையும் அவன் அனுபவிப்பதை விட அதிகமாயிருக்கும். அவன் குழலை ஊதினான். ஆனால் நரிகளின் ஊளை அதை அமுக்கிவிட்டது. பசியும் தாகமும் அவனை வாட்டின. ஏதாவது பழத்தை பறிக்கலாம் தான். இருட்டில் அவனால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை. பிறகு வெளிச்சம் தெரிந்தது. அது மனிதர்களா அல்லது பிசாசுகளா? சுந்தர் வியந்து பார்த்தான். வெளிச்சம் மங்கலாக இருந்தது. திடீர் ஓசை ஒன்று அமைதியை குலைத்தது. சுந்தர் ஊன்றி கவனித்தான். அது மரம் வெட்டும் ஓசை அல்ல. தைரியம் முழுவதையும் சேர்த்து சுந்தர் மீண்டும் பாறையிலிருந்து நழுவி கீழிறங்கினான். கைகளாலும் கால்களாலும் நகர்ந்து வெளிச்சத்தை நெருங்கினான். 4-5 பேர் ஒரு செத்த பிராணியை தோல் உரித்து கொண்டிருந்தார்கள். அது அவனது புள்ளிவால் பசுவோ? பாவம், அது கன்று போட்டு 4 மாதங்களே ஆயின. நடப்பதை கவனிக்க சுந்தர் ஒரு மரத்தின் பின் பதுங்கினான். அந்த ஆட்கள் ஒரு புட்டி நிறைய மின்மணி பூச்சிகளை அடைத்து அதை விளக்காக உபயோகித்தார்கள். வெட்டுண்ட மாட்டின் தலையை அவன் பார்த்தான். அது அவனது பிரியமான புள்ளிவால் பசு இல்லை. ஏதோ வயதான வெள்ளைக்காலை. அவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். இது அவனுக்கு துணிவும் அளித்தது. அவன் செய்ய வேண்டிய காரியம் அந்த மின்மணி புட்டியை திருடுவதுதான். திருடர்கள் அதை சாக்கினால் மூடியிருந்தார்கள். தங்களுக்கு தேவைப்பட்ட பொழுது ஒரு பக்கத்தை மட்டும் திறந்து காட்டினார்கள். அவர்கள் தங்கள் கொடிய காரியத்தில் முனைந்திருக்கையில் சுந்தர் ஓசைப்படாது சாக்கால் மூடிய புட்டியை எடுத்து மரத்தின் பின் மெல்ல போனான். கும்பலில் ஒருவன் இங்கே கொஞ்சம் வெளிச்சம் என்று கத்துவதை அவன் கேட்டான். கல்லின் மேல் வைத்த புட்டியை எடுக்க மற்றொருவன் திரும்பினான். அது இல்லை. புட்டி எங்கே போயிருக்கும்? நான் அதை இங்கேதான் வைத்தேன், நிச்சயமாக. நன்றாக பார், அங்கேதான் இருக்கும் என்றான் ஒருவன். நான் கல் மேலேதான் வைத்தேன், சந்தேகமில்லை. யாரோ நம்மை பார்த்து விட்டார்கள். நாம் கையும் களவுமாய் அகப்பட்டுக் கொள்வோம். தப்பி ஓடுவதே நல்லது. மாட்டிறைச்சியில் கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்ல அவர்கள் தீர்மானித்தார்கள். செத்த மாட்டை வேகம் வேகமாக வெட்டத் தொடங்கினார்கள். திடீரென இருட்டில் புல்லாங்குழல் ஓசை மிதந்தது. அது கேட்டு அவர்கள் பயத்தால் உறைந்தனர். கத்திகளை கீழே போட்டுவிட்டு மரத்தின் மீது ஏற அவர்கள் ஓடினார்கள். குழலோசை ஒரு நரியின் காதிலும் விழுந்தது. அது தன் தலையை உயர்த்தி ஊளையிட்டது. மற்ற நரிகளும் கூட்டமாய் குரல் எழுப்பின. இறைச்சியை அவை மோப்பம் பிடித்தன. செத்த மாட்டை நோக்கி வந்தன. அதை பாய்ந்து குதறின. மரத்தின் மேலே இருந்த திருடர்கள் தாங்கள் கொன்ற காளையை நரிகள் தின்பதை வருத்தத்தோடும் செயலற்றும் கவனித்தார்கள். இதற்குள் சுந்தர் தன்னிலை அடைந்தான். அவன் கண்கள் இருட்டில் பார்க்க பழகிவிட்டன. அவன் தன் பசுக்களை கூப்பிட்டபடி குழலை இசைத்தான். காட்டின் பறவைகளும் மிருகங்களும் கலவரம் அடைந்தன. பறவைகள் கீச்சிட்டன. சிறு பிராணிகள் அவனை கடந்து போயின. மானின் கவலை நிறைந்த கீச்சொலி காற்றை நிறைத்தது. ஆனாலும் அவனுடைய பசுக்களின் தடயமே காணோம். பயம் அவன் கால்களுக்கு வேகம் சேர்த்தது. அவன் ஓடலானான். முட்களும் புதர்களும் அவனது கைகளிலும் கால்களிலும் குத்தின, பிராண்டின, அவனை காயப்படுத்தின. திடுமென ஒரு மரத்தின் வேர்த்தடிக்கு அவன் தலைக்குப்புற விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக மின்மணி புட்டி உடையவில்லை. அதன் மங்கிய ஒளியில் தன் முழங்காலின் கீழே ஆழமான வெட்டுப்பட்டிருப்பதையும் அதிலிருந்து நிறைய ரத்தம் வடிவதையும் அவன் கண்டான். இரத்த பெருக்கை நிறுத்துவதற்காக
காயத்துக்கு உயரே சாக்கு கயிறை கட்டினான். அதிகமாக வலித்தது. அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை. அவனது இரத்தத்தின் வாடை ஏதாவது கொடிய மிருகத்தை கவர்ந்து இழுக்கும். தான் உயிரோடு விழுங்கப்படலாம் என்ற நினைப்பு அவனுள் அச்சம் புகுத்தியது. அல்லது எறும்புகள் மொய்த்து அவனை அரித்து தின்னும். என்ன பயங்கரம்! அவன் மூலிகை இலைகளை கொண்டு தன் காயங்களை சுத்தம் செய்தான். தன் பலம் கொண்ட மட்டும் கூவி தனது பிரியமான புள்ளிவால் பசுவை அழைத்தான். ஆனால் அவன் அழைப்பு உண்மையில் ஒரு முணுமுணுப்பாகத்தான் இருந்தது. முற்றிலும் களைப்புற்று சுந்தர் இருந்த இடத்திலேயே தூங்கிவிட்டான். நடந்தது வெகு சாதாரணமானது. பசுக்கள் வயிறார மேய்ந்தன, அசை போட்டன. பிறகு வீடு திரும்ப நேரமாயிற்று என்று சுந்தருக்கு சொல்ல சத்தமிட்டன. அவை கத்திய போது சுந்தர் தூங்கினான். புள்ளிவால் அவன் காலை நக்கிய பொழுது அதை அவன் ஓங்கி மிதித்தான். பசுக்கள் சுந்தர் இல்லாமலேயே ஊர் திரும்பின. அவை தொழுவங்களில் கட்டப்பட்டன. இருட்டிய பிறகும் சுந்தர் வீடு திரும்பாததனால் அவன் தந்தை அவனை தேடி போனார். பசுக்கள் வந்து விட்டன என அறிந்ததும் சுந்தர் கோயிலுக்கு திருவிழா பார்க்க போயிருப்பான் என்று தீர்மானித்து அவர் வீடு திரும்பினார். மறுநாள் காலை புள்ளிவால் யாரையும் பால் கறக்க விடவில்லை. தன் அருகே எவர் வந்தாலும் அது முட்டி உதைத்தது. அதுக்கு சீக்கு என்று ஊரார் கருதினர். ஒவ்வொருவரும் ஏதேதோ சொல்லினர். அதை பாம்பு கடித்திருக்கும், அது காட்டில் நச்சுத்தலையை தின்றிருக்கும் என்று ஆளாளுக்கு ஒன்று கூறினர். அதுக்கு வழக்கமாக கொடுக்கும் எள்ளு புண்ணாக்கும் தவிட்டு தண்ணீரும் தராது வெறும் உப்பும் தண்ணீரும் வைக்கும்படி வீட்டு எஜமானி உத்தரவிட்டாள். அதை பால் கறக்க வேண்டாம், அதன் கன்றும் பட்டினி கிடக்கட்டும் என்றும் இரண்டையும் தனித்தனியே கட்டும்படியும் சொன்னாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் உப்பு போட்ட கழு நீருடன் தொழுவத்துக்கு போனாள். புள்ளிவால் பசு அங்கே இல்லை. எஜமானி கலவரமடைந்தாள். அனைவரையும் திட்டினாள். பசுவை வெளியே விட வேண்டாம் என்று நான் சொன்னேனா இல்லையா? அந்த பையன் சுந்தர் ஏன் என் பேச்சை மீறி அதை அவிழ்த்தான்? முளையில் கட்டிய கயிறு அறுபட்டு கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். பசுவையும் காணோம், பசுவை மேய்க்கும் சுந்தரையும் காணோம். சுந்தரின் தந்தையும் புள்ளிவால் பசுவின் சொந்தக்காரியும் அவர்களை தேடி போனார்கள். இந்த தேடலில் மற்றவர்களும் சேர்ந்தார்கள். முந்தின இரவில் சுந்தரை தூங்கவிட்டு சென்ற இடத்திற்கு புள்ளிவால் போயிற்று. அவன் அங்கே இல்லை. அது அவனை தீவிரமாக தேடத் தொடங்கியது. சுந்தர் பையை கண்டது. பை அழுக்காகி கிழிந்து காணப்பட்டது. மேலும் தேடி பசு சுந்தரை கண்டு கொண்டது. அவன் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டிருந்தது. அவன் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். பசு உறக்க கத்தியது. அவனை உடல் முழுவதும் நக்கி கொடுத்தது. சுந்தரின் காயங்களில் மொய்த்த எறும்புகளையும் ஈக்களையும் நக்கி தள்ளியது. விசித்திரம்தான். பசுவின் மடு கனத்து பால் சுரந்தது. அவன் மடுக்களை எட்டக்கூடிய விதத்தில் அவற்றை சுந்தரின் முகத்தின் அருகே வைத்தபடி பசு படுத்தது. அவன் ஒரு கன்றுக்குட்டிக்கு செய்வது போலவே பசுவின் மடுவை தன் வாயினால் கவ்வி பால் குடிக்கலானான். மெதுவாக அவன் உடம்பில் தெம்பு புகுந்தது. அவன் தலையை பசுவின் தாடையில் பதித்து அதன் உடலோடு ஒட்டி ஓய்வாக கிடந்தான். தேடி வந்த கிராமத்தினர் இந்த நிலையில்தான் சுந்தரையும் புள்ளிவால் பசுவையும் கண்டார்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.